ஹாய் டெக்கீஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் டெக் தமிழ். நான் உங்கள் ராவணன். நம்ம எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தோன்றதே மறந்துட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம எதுக்காக ஆரம்பித்தோன்னா டெக்கை பற்றி பேசுகிறதுக்காக தான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து ரொம்ப காலங்களாக வந்து நம்ம ஊரில் வந்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து பண்டைய காலங்களில் இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண்டைய கிரீஸ், ரோம் இந்த இடத்தெல்லாம் வந்து பல ஃபிலாசபர்ஸும் ரிசர்ச்சர்ஸும் வந்து ஏஐ பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட தொடக்கமாக வந்து நான் பார்க்குறேன். ஆனால் வந்து இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து எப்போ காயின் பண்ணப்பட்டது, இந்த வார்த்தை எப்படி காயின் பண்ணப்பட்டது அப்படின்னா 1956 வந்து டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல, அந்த கான்ஃபரன்ஸில் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒன்றா கூடி ஒரு மிஷினை வந்து தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு வேலையில் வந்து ஈடுபடும்போது, அந்த மிஷின் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது அதை அப்படியே காயின் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த இது வந்து டேர்ம் வந்து காயின் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து உருவாச்சு. ஸோ இது வந்து எப்போ வந்து ஒரு பீக்கை எட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1980 தான். 1980 வந்து அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்புறம் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிது அந்த சமயத்தில் தான். நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு எப்படி ஒரு மூளை இருக்கோ அது மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு மூளைன்ற மாதிரி தான் நியூரல் நெட்வொர்க். அது வந்து நம்ம மூளை என்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் அதுவும் பண்ணும். அது தன்னைத்தானே வந்து கற்றுக்க முற்படும். நியூரல் நெட்வொர்க்குன்றது வந்து தானாக வந்து கற்றுக்கும். ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஒரு உச்சத்தில் இருந்த நாளாக வந்து இருந்தது 1980. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஏஐ வந்து இப்போது இல்லாத இடங்களே இல்லை. ChatGPT, ஓப்பன் ஏஐயோடது, கூகுளில் வந்து ஜெமினி, பார்ட் இந்த ஏஐலாம் இருக்குது. மெட்டாவில் கூட இப்போ ஏஐ வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து ஏஐ வந்து இப்போ இல்லாத இடமே இல்லை. உங்கள் ஃபோன்லாம் கூட வந்து ஏஐ வந்து இருக்குது. நீங்கள் பேசுகிற கூகுள் அசிஸ்டண்ட் முதற்கொண்டு அமேசானில் வந்து அலெக்ஸா, சிரி இவங்க எல்லாருமே வந்து ஏஐக்குள்ளே தான் வராங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து இப்போ உலகம் முழுசாக வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு டைமில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். இந்த இப்போ நம்ம இருக்கிற தருணம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பீக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் ஒரு படம் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். ஏர்ன்னு ஒரு படம், ஓகேவா, ஜாக்வின் ஃபீனிக்ஸ் வந்து நடிச்சிருப்பார். ஏர்ன்னு ஒரு படம், ரொம்ப அருமையான படம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போது ஏஐ வந்து அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. அது வந்து எப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அடுத்த கட்டம் வந்து அதுவாக தான் இருக்கும். அது வந்து நல்லதாக கெட்டதான்னு வந்து இப்போ நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முயற்சி பண்ணால் வந்து இது கெட்டதாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஏன்னா மனுஷங்க தான் வந்து தப்பு பண்ணுவானுங்க, வந்து எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ரோபோட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து எந்த தப்பும் பண்ணுறதில்லை இது வரைக்கும். ஸோ அந்த பவர் வந்து நம்ம ரோபோட்ஸ் கிட்ட கொடுக்கறது வந்து நல்லதாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ரோபோட்ஸ் வந்து எப்பயுமே தப்பு பண்ணாது. மோஸ்ட்டாக எந்த ஒரு விஷயத்துலையும் அது சில வேர் அண்ட் டேர்ஸ் ஏற்படுமே தவிர்த்து தப்புன்றது வந்து அதில் பெருசாக இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி வர்றது வந்து நல்ல விஷயந்தான். எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸோ வந்துச்சுன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு என்னோடய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தரோட பார்வையும் வந்து வேறு வேறையாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே பேசியாச்சு இந்த வீடியோவில்.
ஸோ அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வீடியோ பண்ணி போடுறேன். தேங்க்யூ.